பொதுவாக அம்மன் ஆலயங்களில் சிங்க வாகனம்தானே இருக்கும். இதென்ன இங்கு வித்தியாசமான முறையில் அம்மனுக்கு நேரெதிரில் நந்தியின் சிலை உள்ளதே, ஏன் இப்படி? இவரிடமே கேட்போம். எல்லா அம்பாள் கோயிலும் பார்த்தீங்கன்னா சிம்ப வாகனம் இருக்கும். நம்ம கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருப்பார். காரணம், இங்கே சக்தியும் சிவனும் 2 பேரும் சேர்ந்து இங்கே அருள் பாலிக்கிறாங்க. இங்கே பிரதோஷ வழிபாடு நடக்கும், ஆடு கோழி பலியிடுறதும் நடக்கும். எல்லா அம்பாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு குறிமேடை இருக்கும். நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்பாள் பாதத்தில் பழ வச்சு கொடுக்கறது தான் ரொம்ப விசேஷம். சிவனும் நடராஜர் சிலையுடன் இங்கு உள்ளபடியால் கோவில் எதிரில் நந்தி சிலை இருப்பது சரிதானே? இங்கு நந்திக்கு படையல் போடுகிறார்களே, இது அனைத்தும் அம்மனுக்கு போடும் படையலாகவே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாலயத்தின் கருவறை மிகவும் சிறிய வடிவில் இருப்பதாலும் பக்தர்கள் புற்றுருவான அம்மனை வலம் வந்து வணங்குவதாலும் அங்கு படையல் போட முடியாது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். எனவேதான் நந்திக்கு முன்புறமாகவும் அம்பாளுக்கு நேராகவும் இங்கு பக்தர்களின் வேண்டுதலின் பால் படையல் வைக்கின்றார்கள். முன் மண்டபத்தில் நந்தி பகவானுடன் கொடிமரம் மற்றும் பலிபீடமும் சிறப்பாக அமைந்துள்ளது. மேலும் இங்கு சுதை சிற்பங்கள் தூணுக்கு தூண் மிக அழகாக காட்சி தருகின்றன. பக்தர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை தரிசிக்க பொது வழியிலும் சிறப்பு வழியிலும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பக்தியுடன் உள் சென்று அவளருள் பெறுகின்றனர். உள் மண்டபத்தில் தட்சிணாமூர்த்தி, விநாயகர், முருகன், மதுரை வீரன், யாழி துவாரக பாலகைகளுடன் திருவள்ளுவருக்கும் திருவுருவச் சிலை மிக அழகாக காணப்படுகிறது. மேலும் இச்சுற்றில் தட்சிணாமூர்த்தி, சாமுண்டீஸ்வரி, துர்க்கை போன்றோருக்கு சுதை சிற்பங்களும் உள்ளன. அரச மரத்தின் கீழ் அழகான விநாயகர் வீற்றிருக்க இவரிடம் கரணம் போட்டு வேண்டிக் கொள்ளும் பக்தர்களும் அருகேயுள்ள நவகிரக சந்நிதியில் தன் கஷ்டம் போக்கிக் கொள்ள பக்தியுடன் வேண்டியபடி வலம் வரும் பக்தர்களும் வெளிப்புற்றை சுற்றி வந்து வழிபட்டு அதன் அருகேயுள்ள நாகாத்தம்மனையும் வழிபடுகின்றனர்.
இதென்ன, இங்கிருக்கும் வேப்ப மரத்தில் ஏதோ தொட்டில் போன்றதெல்லாம் கட்டப்பட்டுள்ளதே, இது எதற்கு? இங்கு வரும் பக்தர்களின் பிரச்சனைகளான திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலையின்மை போன்றவற்றிற்கெல்லாம் என்னென்ன கைங்கரியம் செய்து அம்மனை வழிபட வேண்டும் என்று பரம்பரை பூசாரியிடமே கேட்போம். முதலில் திருமண தடைகள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? திருமணம் தடைய உள்ளவங்க நம்ம கோவிலுக்கு வந்து ஈரத்துணியோட கோவிலை 11 முறை சுற்றிட்டு வாரத்தில் முதல் வாரத்தில் மஞ்சள் கயிறை வாங்கி அந்த புத்து பக்கத்தில், வெளிப்புத்து பக்கத்தில் வேப்ப மரத்தில் முடிச்சு கட்டிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு பழத்தை விட்டு வீட்டு பூஜைகளை வச்சு பூஜை பண்ணணும். சீக்கிரம் திருமணம் கூடுன்றது ஐதீகம். குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்ய வேண்டும்? குழந்தை பாக்கி இல்லாதவங்க 9 வாரம் ஈரத்துணியோட கோவிலை 11 முறை சுற்றிட்டு வாரத்தில் முதல் வாரத்தில் கட்டிங்கிற புடவையில முந்தானியை கிழிச்சு ஒரு கல் ஒன்று வச்சு புத்து பக்கத்தில் வேப்ப மரத்தில் கட்டிடணும். கட்டிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு நந்தீஸ்வரனை உட்காந்து பழத்தை, எலுமிச்சை மரத்தை உட்காந்து சாப்பிடணும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், வியாபார நஷ்டம் அடைந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வேலை வாய்ப்பு இல்லாதவங்களும் வியாபாரத்தில் நஷ்டம் அடைகிறவங்களும் அம்பாள் பாதத்தில் பழத்தை வச்சு வாங்கி வேலை இல்லாதவங்க வீட்டு பூஜைகளை வச்சு பூஜை பண்ணால் சீக்கிரம் வேலை கிடைக்கும். வியாபாரம் இல்லாதவங்க கெல்லாப்பட்டியில் வச்சு பூஜை பண்ணால் நல்லா வியாபாரம் விருத்தியாகும். கண் திருஷ்டி, பில்லி சூனியம் போன்ற பயத்தில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கண் திருஷ்டி, பில்லி சூனி, யாவல் பயம் உள்ளவங்க இந்த ஆலயத்தில் அமாவாசை இரவு தங்கி விடிய காலையில் அம்பாள் பாத்திர பழத்தை வச்சு வீட்டு வாசப்படியில் கட்டினா பயம் அகற்றி குடும்பத்தில் சுபிக்ஷம் பெறும். மேலும் இவ்வாலயத்தில் செய்யப்படுகின்ற சிறப்புகள் என்ன? பார்த்தீங்கன்னா அமாவாசை நைட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும். மாசி மாதம் மகா சிவராத்திரி அம்மனுக்கு மயான கொள்ளையும் மறுநாள் வைபவம் நடைபெறும். ஆடி மாதம் 5 வாரம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி கடா வெட்டி கூழ் ஊற்றி கும்பம் படைக்கிறது வழக்கமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் மனதில், பக்தர்கள் மனதில் மாறாத நம்பிக்கையை அம்பாள் நல்லா அருள்பாலித்து வராங்க. இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இந்த அரசு மரத்தை கீழே தான் பொங்கல் வைக்கிறது என்று தனியாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள். இங்கே வரும் பக்தர்கள் வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்து வருகிறார்கள். இங்கு வரும் பக்தர்கள் அடி பிரதட்சணம், அங்க பிரதட்சணம், பொங்கல் வைத்து வேண்டுதல், மொட்டை அடித்து வேண்டுதல், மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டுதல் என்று பலவிதமான வேண்டுதல்களில் ஈடுபடுகிறார்கள். 5 சாதம், புடவை, ஜடை, வளையல், மாலை, அம்பாளுக்கு தேங்காய் பழம் இருந்து அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழந்தை பிறந்த பிறகு அம்பாளுக்கு வந்து துலாபாரம் போடுறது இங்கே ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு இருக்குது. என்ன வேண்டிக்கிறாங்களோ, காசோ, அரிசியோ, பழ வகைகளோ, சர்க்கரையோ, வெல்லமோ அவங்களுடைய நேர்த்திக்கரனை வந்து செலுத்திட்டு போகிறாங்க. ஆம், இங்கு பிரதோஷண வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற அம்மனுக்கே உரியதான ஆடு, கோழி பலியிடும் பக்தர்களும் பெருமளவில் உள்ளனர். இக்கோவிலுக்கு முன்னதாக உள்ள விசாலமான வீதியில் இருபுறங்களிலும் காணப்படும் ஏராளமான கடைகள் கண் கவர்கின்றன. சுவாமிக்கு சாத்த எலுமிச்சையுடன் வேப்பிலை சேர்ந்த மாலைகள் மற்றும் தேங்காய், பூ, கற்பூரம், ஊதுபத்தி போன்ற சன்னிதானத்திற்கு தேவையான பொருட்கள் கொண்ட கடைகள் ஒரு நேர் வரிசையில் அழகாக காட்சி தருகின்றன. இது மட்டுமா, சுவாமி படங்கள், வளையல் கடைகள், பாத்திர கடைகள், சீடை கடைகள் என ஏராளமான கடைகள் இருக்க பக்தர்கள் தங்களுக்கு தேவையானதை வீட்டிற்கு வாங்கி செல்கின்றனர்.
தரிசன தகவல்கள். தேவியின் திருநாமம் பூங்காவனத்தம்மன் என்கின்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. தலத்தின் பெயர் ராமாபுரம் புட்லூர். தரிசன நேரம் காலை 6:30 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. சிறப்பு தரிசனம் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி மற்றும் அமாவாசை தினங்களில் முழு நேரமும் ஆலயம் திறந்தே இருக்கும். தலத்தின் முகவரி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம், ராமாபுரம் புட்லூர், திருவள்ளூர் மாவட்டம். தொடர்புக்கு 9940672558. ஆக பக்தர்களாகிய நீங்களும் ராமாபுரம் புட்லூர் என்ற இத்திருத்தலத்தை அடைந்து இங்கு புற்றுருவாக எழுந்தருளியிருக்கும் மனக்குறை தீர்க்கும் பூங்காவனத்தம்மன் என்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயை வணங்கி வழிபட்டு வாழ்வில் வேண்டுவன கிடைக்கப் பெற்று நலமுடன் வாழ வேண்டுமென்ற பிரார்த்தனையுடன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த தெய்வ திருத்தலங்கள் நிகழ்ச்சியில். For advertisement, please contact Magic Media Solutions, mobile number 78710 50400.